இன்றைக்கி நம்ம 2014 வெளியான ஒரு ஷார்ட் ஃபிலிம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் ஃபிலிமில் குடும்ப பெண்கள் எப்படி கள்ளக்காதல் மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் போய் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்டில் ஏதோ அழுதுட்டு நின்றுட்டுருக்கான். யாருக்கு ஃபோன் பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தன், நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அடுத்து உடனே உங்களுடைய ரேட் என்ன, இங்கே பக்கத்தில் ஹோட்டல் எங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் அப்படி கேட்ட உடனே சுற்றி முற்றி அவங்க பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க விலை மாது பெண்கள் நிற்கக்கூடிய அந்த இடத்துல நிற்கிறாங்க. அதனால தான் அவங்களும் சிரிச்சுட்டு 2000 ரூபாய் கொடுக்குறியா, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அவனும் பக்கத்தில் எங்கேயாவது ஹோட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹோட்டல் வேண்டாம்னா விடுங்க, பக்கத்தில் என்னுடைய வீடு இருக்குது, போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாத அவன் கூட அவனுடைய வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அவன் கூட ஒன்றுமா உறவுலையும் ஈடுபடுறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காசு தரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசின மாதிரி அந்த 2000 ரூபாய் பணத்தை அந்த பொண்ணுக்கிட்ட அவன் கொடுக்குறான். அந்த லேடி இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் இங்கே இருந்துட்டு காலையில் போட்டோமா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. அதுக்கு நான் தாராளமாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பெர்மிஷன் கொடுக்குறான். மறுபடியும் 2வது முறையும் அவங்க உறவுல ஈடுபடுறாங்க. நல்லா டயர்டில் தூங்கிட்டு இருந்த இவன் திடீர்னு நடு ராத்திரியில் எழுந்து பார்க்குறான். பார்த்தா தான் கூட பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு ஆளக்கானும் அவள் கிளம்பி போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் தலைவன் ஒரு பிளாக் காஃபியை போட்டு கையில் கொண்டு வந்துட்டு ஜன்னல் ஓரமாக வேடிக்கை பார்க்குறான். இப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அன்னைக்கு நைட் அவன் போய் பேசினான்ல, அதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத காட்டுறாங்க. நம்ம படத்துடைய ஹீரோயினி தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அவளுடைய ஹஸ்பண்ட் அங்கே வந்துடுவான். யார் இவன் கூட எவ்வளோ நாளாக நீ ரிலேஷன்ஷிப்பில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃபு கூடயும் அந்த பாய் ஃப்ரெண்டு கூடயும் தேவையில்லாமல் அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினியும் அவர் என்னுடைய பாய் ஃப்ரெண்டு மட்டும்தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான ரிலேஷன்ஷிப்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அவன் மதமாக இருக்க மறுக்கிறான். ஒரு கட்டத்தில் சண்டை பெருசாகி இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நடு ரோட்லேயே விட்டுட்டு அவளுடைய ஹஸ்பண்ட் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவன் கோச்சிக்கிட்டு ஓரமாக போய் நிற்கிறா. இது எல்லாத்தையுமே ஜன்னல் ஓரமாக இருந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர் கவனிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த ஸ்ட்ரேஞ்சர் இதுதான் சரியான நேரம், இப்போ போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினா நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு வந்த நம்ம ஹீரோயினி என்ன பண்ணுறது, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஃபோன் எடுக்கிறாங்க வைக்கிறாங்க. அப்படியே ஒரு குழப்ப நிலையிலே இருக்கிறாங்க. நடுராத்திரி எங்கே போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியல, என்ன செய்கிறதுனும் தெரியல, ஒரே குழப்பமாக இருக்கிற அந்த நேரத்தில் தான் அந்த ஸ்ட்ரேஞ்சர் சரியாக அவங்கக்கிட்ட வந்து பேச்சை கொடுக்குறான். பொதுவாக பெண்கள் அவங்க செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பழி சுமத்தும் போது நம்ம செய்யாத அப்போவே, நம்ம ஒரு தவறு செய்யாத அப்போவே நம்ம மேலே பழி சுமத்துறாங்களே, அப்போ அந்த தவறு பண்ணால் என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. அப்படி தான் நம்ம படத்துடைய ஹீரோயினியும் அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா தேவையில்லாமல் பழி சுமத்துறதுனால நம்ம வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கள்ளக்காதலில் ஈடுபட்டாலும் அது தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. அதே நேரத்தில் ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தன் இந்த மாதிரி கூப்பிட்ட உடனே அவங்களும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அவங்க கூட போய் ஒன்றுமோ இருந்துடுறாங்க. கைஸ், இந்த படத்தில் சொல்ல வர கருத்து என்னென்னா, சில மனைவிமார்கள் பொதுவாக எல்லாரு கூடயும் ஜோவியெல்லாம் பழகக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க. ஆனால் அதை அந்த ஹஸ்பண்ட் புரிஞ்சிக்காமல் அவங்க அந்த நபர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதாகவும் கள்ளக்காதலில் இருக்கிறதாகவும் நினச்சி தேவையில்லாமல் சண்டை போட்டுருவாங்க. அந்த பெண்ணும் நாம் தப்பு செய்யாமலே இப்படியெல்லாம் கெட்ட பேர் வாங்குற மாதிரி நம்மளை சண்டை போடுறாரு நம்ம ஹஸ்பண்ட், நம்ம அப்போ அந்த தப்பு செஞ்சால் தான் என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்து தவறும் செஞ்சுருவாங்க. அதை தான் இந்த குறும்படத்தில் சொல்லியிருக்காங்க. தேவையில்லாமல் சந்தேகப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் பேசி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. மனைவிகள் கூட சண்டை ஏற்படும் போது தேவையில்லாமல் கோபத்தில் வார்த்தைகளை மட்டும் விட்டுறாதீங்க. கோபத்தின் உச்சியில் இருக்கிறப்ப வார்த்தைகள் சராமரியாக வந்து விடும். அதே கோபம் தணிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசுகிறது தப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு உணர்த்தும். நம்ம கோபத்தில் பேசினப்போ இருந்த வார்த்தை நம்மளுடைய மனைவிகளை, அதாவது நம்மளுடைய பார்ட்னரை ரொம்பவே மனசளவில் பாதிக்கும். ஸோ கோபத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க, தவறாக பேசாதீங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வித்தியாசமான கதையில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.